ஸோ நண்பர்களே, நம்ம லாஸ்ட் வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். 5 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தான் வந்து ஃபுல் இன்சென்டிவ் முடிச்சிருக்கோம். ஸோ மீதி 2 நாள் பார்த்தீங்கன்னா முடிக்க முடியல, பாதியில் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ இதில் வந்து நமக்கு மொத்தமாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா தெரியும், 4630. ஸோ இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ போனஸு, டிப்ஸு, இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4630. ஸோ இந்த ஃபுல் அமௌண்ட்டு மொத்தமே நமக்கு வந்து கிரெடிட் ஆகலை. எவ்வளோ ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள், 3586. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு. மீதி அமௌண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ஃப்ளோட்டிங் கேஷ். ஸோ வந்து இது வந்து ஃப்ளோட்டிங் கேஷ் ஃப்ரெண்ட்ஸ், பெய்டு த்ரூ ஃப்ளோட்டிங் கேஷ் இருக்கா. ஸோ 1044 ரூபா. ஸோ ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து நம்ம ஒரு 1004 ரூபா மைனஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி போட்டு நம்மக்கிட்ட கையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த காசு வந்து அது நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த காசை கழிச்சிக்கிட்டு மீதி காசு வந்து நமக்கு பேமெண்ட் வந்து அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக் நம்மளோட ஏர்னிங்ஸு. ஸோ இந்த வீக் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.